அதை எடுத்துகிட்டு வந்திருக்கா ட்ரைபாட் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ நான் ஃபர்ஸ்ட் செய்யும் போது 3 ஆக்ஷன் செய்வேன். அவங்க 2 ஆக்ஷன் செஞ்சாங்க. கடைசியில் போகும்போது 3 ஆக்ஷன் தான் இருக்கு. கடைசியில் போகும்போது அந்த 2 ஆக்ஷனும் மிஸ் ஆயிடுச்சு. எஸ் சார், ரைட்? சில விஷயங்களை நமக்கு யாராவது ஒரு விஷயம் வந்து சொல்லும் போது நாம அதனுடைய ஆத்தென்டிசிட்டியை கேட்கிறோம். நாம அந்த விஷயத்தை முழுசா என்ன சொல்லி இருக்க. ப்ளீஸ் கோ பேக் டு யுவர் பிளேசஸ். தேங்க் யூ. நாம நமக்கு வர விஷயத்தை என்ன சொல்லி இருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை நாம கிளியரா கேட்கிறது. எது கேட்டிருக்காங்களோ எது சொல்றாங்களோ அதை அப்படியே ஃபாலோ பண்றது. That is not the right thing. Okay, நாம அந்த authenticity கேட்கிறதே இல்லை. I'll give you a simple example. நீங்க இப்போ கேள்விப்பட்டிருப்பீங்க, இது எல்லாமே நடக்கிறது. என்னன்னா, ஒரு இடத்துல ஒரு ஆக்சிடென்ட் நடந்துருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. அந்த ஆக்சிடென்ட்டை பார்த்தவர் வந்து வழியில போயிட்டு இருந்தப்பா ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சு, பைக்ல இருந்தவர் கீழே விழுந்துட்டாரு அப்படின்னு மட்டும் சொல்லுவாங்க. அது கேட்டவர் இன்னொருத்தர்கிட்ட போயிட்டு அந்த பைக் ஆக்சிடென்ட் நடந்துச்சான், கீழே விழுந்தவருக்கு காலில் அடிபட்டுச்சான் அப்படின்னு சொல்றாங்க. அவர் இன்னொருத்தர்கிட்ட போய் சொல்லும் போது அவர் பைக்கான் இருந்தவர் ஸ்பாட் ஆகுது. Right, it happens. So when you get any information, இது வந்து நான் இந்த மாதிரி ஆக்சிடென்ட்டுக்காக மட்டும் சொல்லலை, உங்கள் வாழ்க்கையில் சில விஷயங்கள் உங்கள்கிட்ட வரும், சில இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு வரும், இல்லை உங்கள் ஸ்கூல்லையே இப்போவே உங்களுக்கு சில இன்ஃபர்மேஷன்ஸ் வரும். மிஸ் இப்படி சொல்லியிருக்கிறாங்க, மேம் இப்படி சொன்னாங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து சொல்லுவாங்க, அதனால் ஃப்ரெண்ட்ஸை நம்ப வேண்டாமான்னு சொல்லலை. when you get some information, get the authenticity of it. அது கரெக்டான இன்ஃபர்மேஷனா அப்படின்னு மட்டும் பாருங்க. லைஃப்ல நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும். அது நடக்கும் போது உங்களுக்கு நீங்க அந்த இன்ஃபர்மேஷன் கரெக்டா, எனக்கு நடந்திருக்கிற இன்ஃபர்மேஷன் கரெக்டா, இஸ் இட் ட்ரூ அப்படிங்கிறத மட்டும் பாருங்க. இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஓகே, நவ் வாட் ஆர் திஸ் கோட்ஸ் என்ன இருக்கு சக்சஸ் ஆகிறதுக்கு லைஃப்ல? என்னென்னலாம் கோட்ஸ் இருக்கு? வாட் டு யூ திங்க் for success? Any some points? என்னென்னலாம் இருந்தால் நம்ம சக்ஸஸ் ஆகிடலாம்? Before that, one common question: why we are getting education? Why are we studying? Why are we getting education? To success in life, right? Life is success na enna நம்ம ரிலேஷன் இருக்கோம். End of the day, money. So we have to earn, right? We have to do a job, we have to do a business or something else, and we have to earn. Money is the ultimate. That's what we think, right? See, money மட்டும் இருந்தா எல்லாமே வந்துருமா? Only through money can we get everything? The basic thing for success is discipline. The basic thing for success, the first and foremost thing for success is discipline. If you don't have discipline, you will never succeed in life. நீங்க எல்லாமே அச்சீவ் பண்ணிடலாம், ஆனா உங்களுக்கு அந்த மரியாதை, அந்த இது வந்து கோடிக்கணக்கில் பணம் இருக்கலாம், எல்லாமே இருக்கலாம், இருந்தாலும் உங்ககிட்ட டிசிப்ளின் இல்லை அப்படின்னா உங்களுக்கு you will not achieve, you will not get a good name. உலகத்தில் இருக்கிற வரைக்கும் தான் பேர் இருக்குது. உலகத்தில் இருக்கும்போது எல்லாருமே கண்ணுக்கு முன்னாடி நம்ம மூஞ்சிக்கு முன்னாடி என்ன சொல்லுவாங்க, அவர் நல்லவருங்க, அவர் ரொம்ப நல்லவர் அப்படின்னு சொல்லுவாங்க. பின்னாடி திரும்பின உடனேயே உங்களை பற்றி நிறைய விஷயங்கள் கெட்டதாக சொல்லுவாங்க. மெயின் நேம் வில் கம் ஒன்லி ஆஃப்டர் டெத். அவர் நல்லவர் கெட்டவர் அப்படின்னு
சொல்கிறது எல்லாமே இறந்த பிறகு தான் தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட்? தி திங் இஸ், இஃப் யூ ஆர் நாட் டிசிப்ளின், நீங்கள் ஒரு விஷயத்தை கரெக்டாக டிசிப்ளினோடு செய்யலை அப்படின்னா you will not get that success. The first point for success is discipline. வாரன் பஃபெட் அவருடைய 95th இயரில் லாஸ்ட்டாக ஒரு லெட்டர் எழுதுகிற இன்வெஸ்டர்ஸுக்கு எல்லாருக்குமே அதில் அவர் சொல்லியிருக்கிற பாயிண்ட்ல the first thing I learned, அவர் 11 இயர்ஸ்லேயே ஸ்டாக்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. So he is one of the richest person in the world. You know about Warren Buffett, right? How many of you know about Warren Buffett? Warren Buffett தெரியாதுங்களா? Elon Musk. You know what Elon Musk, right? Elon Musk உடைய கார் பேர் என்னமா? ஏன் டெஸ்லா பேர் வச்சாரு? அவ்வளவுதான் சார் கேட்கணும். You know why he kept the name for Tesla? Because he liked the scientist Nikola Tesla. அவருக்கு நிக்கோலா டெஸ்லாங்கிற சயின்டிஸ்ட் ரொம்ப பிடிச்சி போயிட்டு அதனால தான் அவருடைய காருக்கு பேரு டெஸ்லான்னு பேர் வச்சிருக்காங்க. ஸோ எலான் மஸ்க் நம்ம எல்லாருக்குமே தெரியும், he is a big achiever. அவர் நிறைய சேட்டலைட்ஸ் அமைச்சிருக்கிறாரு, நிறைய தடவை தோல்வி அடைஞ்சிருக்கிறாரு, மறுபடியும் அவர் இதாக இருக்கிறாரு. he is one of the richest person in the world. எல்லாமே தெரியும் நமக்கு. பட் அவர் எதுக்காக அவர் டெஸ்லாங்கிற பேர் வச்சார் அப்படின்னா பிகாஸ் he like நிக்கோலா டெஸ்லா இருந்துச்சு. இப்போ நமக்கு ஏசி கரண்ட் வந்துட்டு இருக்கு இல்லையா, ஆல்டர்னேட்டிவ் கரண்ட் அண்ட் டைரக்ட் கரண்ட். ஆல்டர்னேட்டிவ் கரண்ட் வாஸ் ஃபவுண்ட் பை நிக்கோலா டெஸ்லா. நிக்கோலா டெஸ்லா தான் வந்து ஆல்டர்னேட்டிவ் கரண்ட். இப்போ நம்ம இந்த ப்ரொஜெக்டர் ஆன் பண்ணுறதுக்கு ஒரு ரிமோட் யூஸ் பண்ணுறோம், வீட்டில் டிவி ஆன் பண்ணுற ரிமோட் யூஸ் பண்ணுறோம், ஏசி ஆன் பண்ணுற ரிமோட் யூஸ் பண்ணுறோம். ரிமோட் வாஸ் ஃபவுண்ட் பை நிக்கோலா டெஸ்லா. இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நிக்கோலா டெஸ்லா கண்டுபிடிச்சிருக்கிறதுனால he was the one who was very inspired. Elon Musk was very inspired by Nikola Tesla. அதனால அவருடைய கார் பேரு டெஸ்லான்னு பேர் வச்சார். ஸோ நீங்கள் போயிட்டு கூகுள் பாபா கிட்ட கேளுங்க நிக்கோலா டெஸ்லானா யார், you will get a lot of information. Right? Why do we call Google Baba? பாபா அப்படின்னா எல்லாமே சொல்லுவாரு. ரைட்? ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் அப்படி வந்து நேம் ஒரு ஸ்கூலுக்கு போனவங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லுவாங்க we call Google not a search engine sir, we call Google as Baba. Google Baba. Google Baba கிட்ட கேளுங்க எல்லாத்துக்கும் ஆன்சர் கிடைக்கும். So go and search something. Oh, how many of you know about aliens? How many of you know about aliens? Aliens என்ன தெரியும் இல்ல, அதாவது சொல்லுங்க தெரியும் இல்ல. Okay, now aliens ship has come to our solar system. How many of you know about it? அவங்களும் வந்தாங்களா? On December 19, they came very near to Earth. This is the third interstellar object, 3I Atlas. அதோட பேர் ஏன் 3I Atlas வச்சாங்க அப்படின்னா this is the third interstellar object and it was found by Atlas telescope. அதனால தான் அதுக்கு 3I Atlas அப்படின்னு பேர் வச்சாங்க. எல்லா இன்டர்ஸ்டெல்லர் ஆப்ஜெக்ட் முன்னாடி 2 வந்துச்சு, அது வந்து ஒரு காமெட், ஒரு பெரிய விண்கல் அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்ட் அதை விட்டுட்டாங்க. பட் இந்த விண்கல் அப்படின்னு சொல்றதுக்கு அவங்க கான்ஃபிடென்ட்டாக சொல்ல முடியும். ஏன் அப்படின்னா இந்த விண்கல் திஸ் காமெட் எந்த காமெட்டாக இருந்தாலும் சோலார் சிஸ்டமுக்குள்ள வந்துச்சு அப்படின்னா சூரியனுடைய கிராவிடேஷன் ஃபோர்ஸால அந்த காமெட் கொஞ்சம் சூரியனுக்கு கிட்ட வரும். பட் இந்த காமெட் மேல சூரியனுடைய கிராவிடேஷன் ஃபோர்ஸ் எந்த ஒரு பாதிப்புமே ஏற்படுத்தல, அது அதனுடைய ஸ்பீட்ல அப்படியே போயிடுச்சு. நம்ம பூமியில இருந்து சூரியனுக்கு பின்னாடி இப்படி போயிட்டு சூரியனுக்கு பின்னாடி அடுத்த பக்கத்துல வரும்போது இட் சேஞ்ச் இட்ஸ் கலர் டு ப்ளூ. காமெட் நாட் சேஞ்ச் இட்ஸ் கலர். ரைட்? The same thing happened with 3I Atlas. அதனால தான் சயின்டிஸ்ட் were very skeptical. இதுவரைக்கும் கன்ஃபார்மா சொல்ல முடியல அது காமெட்டா இல்ல இன்டர்ஸ்டெல்லர் ஆப்ஜெக்டா, ஏலியன்ஸ் ஸ்பேஸ் ஷிப் அப்படின்னு சொல்ல முடியல. ஸோ இந்த மாதிரி ஸ்பேஸ்ல நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. அரவுண்ட் us lots of things are happening. I want you kids to just update yourself. என்ன நடந்துட்டு இருக்கு, நம்ம உலகத்துல என்ன நடந்துட்டு இருக்கு,
சரௌண்டிங்ஸ் என்ன நடந்துட்டு, why we are living in this planet, what is the need that God has sent us here, why we are here, there is a purpose for everything, right? You agree? நம்ம இந்த உலகத்துக்கு வந்திருக்கோம் அப்படின்னா அது கடவுள் ஏதோ ஒரு காரணத்தை வச்சு தான் நம்ம உலகத்துக்கு அமைச்சிருக்காரு. There is a purpose for which we have to live. We should know what it is there. How many of you pray early in the morning as soon as you wake up? You don't pray in the morning. You don't pray in the morning as soon as you wake up? You don't do? Pray பண்ண மாட்டீங்களா காலையில? You pray? Very good. So have a habit now. As soon as you wake up, you belong to any religion, that's okay. காலையில் ஏன் சொன்னே, இறைவா இன்னைக்கு நாள் எனக்கு வாழ்க்கை கொடுத்ததுக்காக நன்றி, இன்னைக்கு நாள் நல்லா இருக்கட்டும் போதும். These two words is enough. As soon as you wake up in the morning, pray. That's very important. Very, very, very important that you pray in the morning. Because God has given us life. நீங்க நடந்து போகும்போது இறைவன் நமக்கு 2 கண்ணு 2 கை 2 கால் நல்லா கொடுத்திருக்கிறார். நிறைய பேர் உலகத்துல அது இல்லாம இருக்காங்க. இறைவன் நம்மளை நல்லா படைச்சிருக்கிறாரு, அதுக்கு நன்றி சொல்லிட்டு இறைவா இன்னைக்கு நாள் கொடுத்ததுக்காக நன்றி, இந்த வாழ்க்கை கொடுத்ததுக்காக நன்றி, இன்னைக்கு நாள் நல்லா இருக்கணும். That is the first thing you have to pray. When you start praying, then you have to update yourself. நீங்கள் ரீல்ஸ் பார்க்குறது, ஷார்ட்ஸ் பார்க்குறது, மற்ற இது எல்லாத்துக்குமே இருக்கட்டும். Along with that, update yourself what's happening. So how many earths can fit in a sun? Scientific questions. சூரியனை விட பூமி பெருசா, பூமியை விட சூரியன் பெருசா? சூரியன் தானே பெருசு. How many earths can fit in a sun? 13 lakh earths can fit in a sun. Such a big planet. ஒரு சன்னை விட பெரிய பிளானட் ஏதாவது இருக்கா? ஏதாவது இருக்கா? It is not in our solar system. வேற ஒரு சோலார் சிஸ்டம்ல UV Scotty அப்படின்னு சயின்டிஸ்ட் ஒரு பேர் கொடுத்துருக்காங்க. அதுல 10 lakh suns can fit into it. UV Scotty. These are all science things. கேட்கும்போது ஆச்சரியமா இருக்குல்ல? ஆச்சரியமா இருக்கா இல்லையா? இந்த வைர மழை எங்க பெய்யுது தெரியுமா? வைர மழையா? சார் எங்கே மட்டும் சொல்லுங்க சார், அடுத்த ஃபிளைட் பிடிச்சா நம்ம போயிடலாம். என்னமா துபாய் இல்லையா? வெரி குட், நைஸ். டைமண்ட் ரெயின் ஹேப்பன்ஸ் இன் நெப்டியூன் பிளானட்ல டைமண்ட் ரெயின் ஹேப்பன்ஸ் பிகாஸ் ஆஃப் தட் அட்மாஸ்பியர். அங்க இருக்கிற அட்மாஸ்பியரால, அங்க இருக்கிற வெதர் கண்டிஷன்ஸால அங்க பெய்யுற மழை வைர மழை. பிகாஸ் ஆஃப் த ரெயின்ஃபால், there is no water, that's the reason it is happening as diamonds. Curiosity இருந்துச்சா கேட்கறதுக்கு? This is how you have to improve yourself. You have to update yourself with what's happening around. நம்ம இந்த இன்டர்ஸ்டெல்லர் ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாத்துக்குமே நம்ம பார்க்கறதுக்கு ஸ்பேஸ்ல டெலிஸ்கோப்ஸ் வச்சிருக்கோம். There are a lot of telescopes in space. ஸ்பேஸ்லயே நிறைய டெலிஸ்கோப் இருக்கு. எட்வின் ஹப்பிள் அப்படிங்கிறவர் ஒரு டெலிஸ்கோப்பை கண்டுபிடிச்சி ஸ்பேஸ்ல சேட்டலைட் எப்படி ஆகாயத்தில் நிற்குது அதே மாதிரி அந்த டெலிஸ்கோப்பும் இருக்கு. அதுக்கு பேர் ஹப்பிள் டெலிஸ்கோப். இப்போ லாஸ்டா 2021ல டிசம்பர் 25 கிறிஸ்மஸ் அன்னைக்கு நாசால இருந்து ஒரு டெலிஸ்கோப் அமைச்சாங்க. 36 country scientists participated in making that telescope. எவ்வளவு செலவு பண்ணியிருப்பாங்க? 36 countries சேர்ந்து. Just ஒரு கெஸ் பண்ணி பார்ப்பாங்க. சாரி, ட்ரில்லியன் மட்டும் தான் சொல்லி. எத்தனை ட்ரில்லியன் சொல்லியிருக்காங்க? They spent 15,000 crore rupees to make that telescope. அந்த டெலிஸ்கோப் பேரு ஜேம்ஸ் வெப் ஸ்பேஸ் டெலிஸ்கோப். அதுல நம்ம எப்படி இப்போ வீட்டுல சோலார் இதுக்காக வச்சிருக்கோம்ல சோலார் பேனல்ஸ், அந்த மாதிரி அதுலயுமே சோலார் பேனல்ஸ் அண்ட் ரிசீவிங் பேனல்ஸ் இருக்கு. எவ்ரிதிங் இஸ் மேட் அப் ஆஃப் கோல்ட். ஸோ அந்த ரிஃப்ளெக்ஷன் ரொம்ப ஈஸியா இருக்கும். அதனால தான் அந்த கோல்ட் பிளேட்ல வச்சிருக்காங்க. இப்போ ஏன் சில்வருடைய விலை ரொம்ப அதிகமாயிட்டு இருக்கு?
Can you guess? Now everyone see that தங்க விலை வெள்ளி விலை ரொம்ப அதிகமாக போயிட்டு இருக்குன்னு சொல்றோம்ல. ஏன் சில்வர் விலை முன்னாடிலாம் வெள்ளி விலை அவ்வளோ அதிகமாக போகாது, இப்போ வெள்ளியுடைய விலை ரொம்ப அதிகமாக போயிட்டு இருக்கு. ஏன் தெரியுமா? இட்ஸ் ஒன்லி பிகாஸ் silver is one of the metal which can conduct electricity very quickly. அதனால இப்போ வர எல்லா EV vehiclesலையுமே சில்வரை தான் யூஸ் பண்றாங்க. That's the reason silver rate is going high. There is a reason for everything what is happening. So in the space telescope பத்தி, ஸ்பேஸை பத்தி, இல்லை நம்ம historical things பத்தி நம்ம நிறைய விஷயங்களை you should update yourself. How many of you been to Tanjavur Koil? I'm really happy about some at last they took their hands, they raised their hands. I'm really happy. Thank you. Okay, Tanjavur கோயிலுக்கு ஒரு வரலாறு இருக்கு. It was made by the way same concept. என்ன கான்செப்ட்ல தஞ்சாவூர் கோயில் செஞ்சாங்க அப்படின்னா, தஞ்சாவூர் பொம்மை பார்த்துருக்கீங்களா? எந்த பக்கம் சாச்சாலும் அப்படியே நிற்கும். தலையாட்டி பொம்மை இல்லை. தலையாட்டி பொம்மை வந்து தலை தனியாக இருக்கும், உடம்பு தனியாக ஆடும். அது இல்லை. தஞ்சாவூர் பொம்மை அப்படிங்கிறது வந்து கீழே ஒரு பெரிய பால் மாதிரி இருக்கும், அதுக்கு மேலே ஒரு மனுஷ பொம்மை இருக்கும். அதை இப்படி சாட்சி விட்டீங்க அப்படின்னா அப்படியே ஏச்சி இப்படி நின்றுடும். அதுதான் தஞ்சாவூர் பொம்மை அப்படின்னு சொல்லுவாங்க. தலையாட்டி பொம்மை டிஃப்ரெண்ட். ஸோ தலையாட்டி பொம்மை எப்படி இருக்கும்? தஞ்சாவூர் கோயில் முழுசையுமே அந்த பேஸ்ல தான் கட்டி இருக்கிறாங்க. அதுக்காக தான் 3 தடவை பூகம்பம் வந்த பிறகு கூட தஞ்சாவூர் கோயில் எதுவுமே ஆகல. தெர் இஸ் அ ஹிஸ்ட்ரி. அவங்க எப்படியெல்லாம் அதை பில்ட் பண்ணாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய ஹிஸ்ட்ரி இருக்கு. எத்தனை பேர் இந்த மியூசியம் பார்த்துருக்கீங்க? தஞ்சாவூர் கோயிலில் உள்ள என்ட்ரானிங்க லெஃப்ட் சைடில் ஃபுல் மியூசியமே வச்சிருக்கிறாங்க, எப்படியெல்லாம் அதை கட்டினாங்கன்னு சொல்லிட்டு. அவங்க நம்ம கோயிலுக்கு போகிறது ஒரு டூருக்கு போகிறோம், இல்லை நாளைக்கு எக்ஸாம்னா இன்னைக்கு ப்ரேயர் பண்ண போகிறோம். ரைட்? Know about the historical culture. That's very important. தஞ்சாவூர் கோயிலுடைய ஹைட் 247 feet. Based on தமிழ் எழுத்துக்கள் 247 எழுத்துக்கள் இருக்கு. அதனால தான் அதனுடைய ஹைட்டை 247 வச்சாங்க. So everything, the distance between Sivan and Nandi is about 18 feet. எல்லாத்துக்குமே ஒரு காரணம் இல்லாம அவங்க கட்டலை. There is a reason behind everything. இதெல்லாம் எத்தனை பேர் நாமளும் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டிருக்கோம். Know about our own culture. That's very important. From where we belong. Metal, Iron Age. We studied about Iron Age. எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி? Iron Age is about 10,000 years before. 10,000 BC. Then metal வந்து நம்ம தமிழ்நாட்டுல 15,000 வருஷத்துக்கு முன்னாடியே யூஸ் பண்ணதா கீழடியிலே கிடைச்சது. There is something which is there in our tradition. South Indians are the one who has conquered lot of the places in the world. ராஜராஜ சோழன் தான் வந்து இந்த பக்கம் மியான்மர்ல இருந்து இந்த பக்கம் மலேசியா சிங்கப்பூர் வரைக்கும் ஆட்சி செஞ்சது ராஜராஜ சோழன் மட்டும்தான். The history is very important. You have to know about our history and culture. Right? Okay. So, my only request for you is the goal for successes. The first thing is you should have discipline. The second thing, you should have smart and hard work. Hard work மட்டும் வேலைக்கே ஆகாது. It should be smart and hard work. Then you should go ahead and have a goal. Success பண்ணணும் அப்படின்னா first discipline வேணும், அடுத்தது hard and smart work வேணும். அந்த hard and smart work எப்படி கொண்டு போகணும், எதுக்காக நான் கொண்டு போகணும் அப்படின்னா you should have a goal. நீங்கள் ப்ளஸ் 2 முடிச்சுட்டு நான் என்ன படிக்க போகிறேன், சில பேர் எது வந்தாலும் ஓகே அப்படிங்கிற மாதிரி இருக்காதுங்க. You should take seriously that this is what I am going to do in my life. ஃப்ரெண்ட் இந்த காலேஜில் சேர்றான், நானும் இந்த காலேஜ் சேர்ந்துடுறேன், ஃப்ரெண்ட் இதை படிக்கிறாங்க நானும் அதே படிக்கிறேன் அப்படின்னு டிசைட் பண்ணாதீங்க. Think of what is your capacity and what you can do. Right? So think of it. இந்த 3 விஷயம் ரொம்ப முக்கியம். The first thing is discipline. Then you should have hard and smart work. Then you should have a goal. இந்த 3 விஷயத்தை லைஃப்ல நீங்க ரொம்ப முக்கியமாக பிடிச்சிக்கிட்டீங்கன்னா you will surely succeed in life.
Good enough? Any other questions regarding career growth? Anyone want to know about any particular topic, any particular streamline? No questions. Test to students. அடுத்து என்ன பண்ணலாம்னு இருக்கீங்க? Even if you want to go for a teacher training, if you want to become a teacher, there is a procedure that has to be followed. Even if you want to become, நீங்க இப்போ BSc Maths எடுக்க போறீங்க, BSc Science எடுக்க போறேன், இல்ல நான் BSc Computer Science எடுக்க போறேன், anything whatever you have decided, there is a streamline. அதுல நிறைய விஷயங்களை நீங்க எந்த ஒரு you can surely get some of the discounts or you can get a scholarship. காலேஜ்லயும் சரி ஸ்கூல்லையும் சரி every child is there to get some scholarship. நீங்க காலேஜுக்கு போய் சேர்ந்த பிறகு காலேஜில் பேசுங்க ஸ்காலர்ஷிப் ஸ்கீம்ல என்ன இருக்கு அப்படின்னு. நீங்க எந்த காலேஜுக்கு போனாலும் சரி, எந்த இது ஸ்ட்ரீம் நீங்க எடுத்தாலும் சரி, நீங்க எந்த சப்ஜெக்ட் சூஸ் பண்ணாலும் சரி, எல்லாத்துக்குமே உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் இருக்கு. ஸோ கீப் தட் இன் மைண்ட். நீங்கள் ஸ்காலர்ஷிப் இல்லாமல் இல்லை சார் நான் நல்லா படிச்சிருந்தா தான் எனக்கு ஸ்காலர்ஷிப்பு, நான் வந்து அபவ் 80 எடுத்திருந்தா தான் எனக்கு ஸ்காலர்ஷிப் அப்படின்லாம் இல்லை. If you have passed above 60 எடுத்திருந்தாலே உங்களுக்கு you are eligible for scholarship. So if you go to any college, ask for scholarship. நான் ஸ்காலர்ஷிப்பில் படிக்கிறது இருக்குல்ல சார், நீங்கள் காலேஜ் ஸ்காலர்ஷிப் இல்லை, நான் கவர்மெண்ட் சார்ந்த சில ஸ்காலர்ஷிப்ஸ் இருக்குது, அதில் என்ரோல் பண்ணுங்க. உங்களுக்கு ரியலி ஹெல்ப்ஃபுல். ரைட்? Any other questions? No questions? Silence. I was talking about Air Force, airman syllabus and so on. A short passage followed by 4 questions to test comprehension. If someone is interested to go in Air Force, without உங்களுக்கு வரும். டெஸ்ட் முடிச்சு டைரக்டா Air Force போகலாம். இந்த டெஸ்ட் முடிச்ச உடனே டைரக்டா Air Force அப்ளை பண்ணி அதுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்கு, அதுக்கு தனியா புக்ஸ் கிடைக்குது, அந்த புக்ஸை வாங்கி படிங்க. நீங்க ஃபுல்லா நீங்கள் 56 வயசு ஆகிற வரைக்கும் நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு தான் ரிட்டையர் ஆகணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் நடுவுலையே 25 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆச்சுன்னா நீங்கள் ரிட்டையர்மெண்ட் வாங்கிட்டு வந்துடலாம். அண்ட் ஏர்ஃபோர்ஸில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு, மிலிட்ரியில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு கவர்மெண்ட் சார்பாக நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. டெலிங் யூ பிகாஸ் நீங்கள் வந்து நம்ம நார்மலாக எல்லாம் யோசிக்கிறோம் அப்படின்னா ஏதாவது ஒரு டிகிரி முடிக்கணும், ஏதாவது இது பண்ணணும் அப்படின்னு. நீங்கள் அந்த ஏர்ஃபோர்ஸ்லேயோ மிலிட்ரிலேயோ நேவிலேயோ போயிட்ட பிறகு நீங்கள் அங்கே படிக்கலாம். அங்கே நிறைய விஷயங்களை நீங்கள் படிக்கலாம். அங்கே நீங்கள் டிகிரி பண்ணலாம், நீங்கள் போஸ்ட் கிராஜுவேஷன் பண்ணலாம், பிஹெச்டி பண்ணலாம், எல்லாமே பண்ணலாம். someone is interested in go for that, these are the questions that is there. Grammar என்ன கேட்பாங்க, grammar tool என்ன கேட்பாங்க, vocabulary என்ன கேட்பாங்க. This is the questions. question paper இப்படி தான் இருக்கும். இதுதான் question paper. This is the model question paper for Air Force. நம்ம இதெல்லாமே பேசேஜ் எல்லாமே நம்ம படிச்சது இல்லை. பேசேஜ் படிச்சு கொஸ்டின்ஸ் ஆன்சர் பண்ணுறது எல்லாமே ஈஸி தானே. ஸோ அதே மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. ஐடென்டிஃபை த ஸ்பெல் வேர்ட், இன்கரெக்ட்லி ஸ்பெல்ட் வேர்ட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறமா சென்டென்ஸ் ஸ்பிளிட் இன்டு 4 பார்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. சேஞ்ச் த நரேஷன், த டீச்சர் சென்ட் டு மீ அப்படின்னு நரேஷனை மாற்றி சொல்கிறதுக்காக questions கொடுத்திருப்பாங்க. Right? So if someone is interested to go for Air Force, this is the one. 10th maths நல்லா தெரிஞ்சாலே போதும், you can easily answer. So questions நீங்க பயப்பட வேண்டியதில்லை. Only
questions will be either in Hindi and English. ரெண்டுமே இருக்கும். You can easily answer. This is one. As I was telling, there are a lot of opportunities after finishing 10th standard. Just after finishing 10th standard, we have a lot of things from our government itself. Government ல இருந்து நிறைய benefits இருக்கு, நிறைய courses நீங்க படிக்கிறதுக்காக எல்லாமே உங்களுக்கு கிடைக்குது. If you don't want to continue even +1 +2, you can go and take some other things. Everything is there. Self employment பண்றதுக்கு வரைக்கும் இருக்கு, ITI courses இருக்கு, diploma courses இருக்கு, polytechnicsல government jobs இருக்கு for competitive exams. எல்லாமே government ஈஸியா கண்டக்ட் பண்றாங்க. Right? If someone is not willing to continue +1 +2, they can take some other streams also. தமிழ்நாடு கவர்மெண்ட்டுடைய handbook தனியாக கிடைக்குது. You can go ahead and download or you can get it from the government office. Employment Exchange office போயிட்டு நீங்க இந்த handbook கொடுங்க, நான் வந்து 10th முடிச்சிருக்கேன், +2 முடிச்சிருக்கேன், அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்றதுக்காக நான் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் பார்க்குறேன் அப்படின்னா you can surely get it in the employment office. நீங்க போயிட்டு இந்த handbook வாங்கினாலே உங்களுக்கு நீங்க என்ன எலிஜிபிளாக இருக்கிறீங்க, நீங்க என்னெல்லாம் ஃபர்தர் படிக்கலாம், எல்லாத்தையுமே கவர்மெண்ட் சார்பிலேயே கொடுத்துருக்குறாங்க. Anything else that you want to know? Anything else, students? Any other questions? No questions? So shall we wind up? Yes, sir. Okay. So, how was the session? Was it good, bad? Was it useful? Informative? Something new you learned today? Life is helpful.